ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு ரேண்டம் vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். சின்ன vlog தான் இது. முதல்ல எடுத்த உடனே நொறுக்கு தீனி காமிக்கிறேன்னு கவலைப்படாதீங்க. ஸ்நாக்ஸ் இதெல்லாம் யாருக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். நிறைய பேருக்கு பிடிக்கும். கஜரா, அப்புறம் தேங்காய் பிஸ்கெட்டு, பொரி பேக்கெட்டு, முறுக்கு, ஓம் பொடி, நிறைய சிப்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். வேர்க்கடலை, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து எங்கள் 2 பேருக்கும், ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் தான். கொஞ்சம் கொஞ்சம் ஒரே டைமில் வந்து சாப்பிட்ருவீங்களான்னு கேட்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ சாப்பிடுவோம். உருளைக்கிழங்கு சிப்ஸ் அந்த மாதிரி பசங்களும் சாப்பிடுவாங்க. இதில் நிறைய சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கும் தனியாக ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கோம். அவங்களோட ஸ்நாக்ஸ்லாம் இதுதான். மில்க் பிஸ்கெட்டு, டார்க் ஃபேண்டசி, 50-50, அப்புறம் மில்க் பிஸ்கெட்லேயே க்ரீம் பிஸ்கெட் வரும்ல அது, ஓரியோ, அப்புறம் ஹெல்த்தியானதுன்னா அந்த கவர்கட்டை மட்டும்தான். எள்ளு பிஸ்கெட்டு, எள்ளு பர்ஃபி 2, ஆர்பிட், இதெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் வாங்கினாரு. அப்புறம் அந்த ஜவு மிட்டாய் நிறைய பேர் பிடிக்குமா சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கஜுரா, அந்த மாதிரி தேன் மிட்டாய் நிறைய ஐட்டம் வாங்கியிருக்கோம். புளிப்பு மிட்டாய், பர்ஃபிலே 2 வகையான பர்ஃபி வாங்கியிருக்கோம். இந்த கயிறு மிட்டாய் சொல்லுவாங்கள்ல அப்போது 90s அந்த கயிறு மிட்டாய் அதெல்லாம் ஒன்றும் வாங்கியிருக்கோம். அதுவும் பிடிக்கும் எங்களுக்கு. அப்புறம் பிரியாணி சாப்பிடுவோம் பாருங்கள், அந்த ஹோட்டல்லாம் கொடுப்பாங்க சீரகம் ஸ்வீட் போட்டு அது, அப்புறம் செரி கேக்கில் போடுற அந்த செரி இருக்கும், அதுவும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்களும் சாப்பிடுவாங்க, நானுமே சாப்பிடுவேன் அதை. அப்புறம் ஐடன் சீக்கு, ஓரியோ, ஜிம் ஜாமு, அப்புறம் நபாட்டிலேயே ஒரு 3 ஃப்ளேவர் இருந்தது, 3 ஃப்ளேவரு. அப்புறம் ப்ரிங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா இது சின்ன பேக்கெட், 2 பேருக்குமே ஆளுக்கு ஒன்று. பெருசு வந்து 95 ருபீஸோ என்னமோ, சின்னது வந்து 55 ருபீஸ் தான். 2 பேருக்கும் ஒரே பிராண்டில் வாங்கிட்டோம். இல்லைனா அதுக்கும் சண்டை போட்டுப்பாங்க 2 பேருமே வேறு வேறு கலருன்றனால. ஸோ அதனால் 2 பேருக்குமே ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு இது ஸ்கூலுக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்தனுப்புவேன். வீட்டில் இருக்கும்போது சாப்பிடுவாங்க பசங்க. எவ்வளோ தான் வாங்கினாலும் வெளியவும் காசு எடுத்துகிட்டு போய் வாங்கிடுவாங்க. அது தவிர்க்க முடியல, வேறு என்ன பண்ணுறது. வீட்டில் இருக்கிறதையும் சாப்பிடுப்பாங்க, வெளியவும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நடுவில் வாங்கி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் வாங்கியிருக்கேன். பீச்லலாம் விற்கும் பாருங்கள், அது காரம் போட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாம். அது பச்சை தான். மணத்தக்காளி வத்தல் வந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் இது இந்த சுண்டக்காய் வத்தல் வந்து வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பர்ப்பில் வந்து கொஞ்சம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அதுவும் வந்துடுச்சு, அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எத்தனை பேர் அந்த மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் பீச் போகும்போது நிறைய சாப்பிட்ருக்கேன். அது வந்து நாங்கள் இப்போ ஸ்நாக்ஸ் வாங்குகிற கடையில் வந்து இதெல்லாம் வந்து பச்சையாகவே கிடச்சிது எங்களுக்கு. ஸோ வீட்டுக்கு வந்து வறுத்துட்டு நம்ம வந்து உப்பு மிளகா வந்து சூடோடு போடணும். உப்பு மிளகா அப்போ தான் அதில் வந்து ஒட்டும். ஸோ சூடோடு போட்டு கிளறிட்டு நம்ம வந்து சாப்பிட்றலாம். அது அந்த மாதிரி நல்லாயிருக்கும் அந்த சிப்ஸ். அது ஆல்ரெடி நாங்கள் வாங்கி காலியாகிட்டு தான் செகண்ட் டைம் வாங்கியிருக்கோம் அந்த இது. அப்புறமா இது பார்த்திங்கன்னா அதான் பர்பிள் ஆர்டர் பண்ணது. இது வந்து ஸ்விஸ் பியூட்டியில் வந்துட்டு லிப்ஸ்டிக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டபுள் சைடு லிப்ஸ்டிக் வருது. இது ஈஸியாக கேரி பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஊருக்குலாம் போனால் 2-3 லிப்ஸ்டிக்லாம் எடுத்துகிட்டு போகாமல் இது ஒரே ஒரு லிப்ஸ்டிக் போட்டோன்னா 2 ஷேட் வந்தது ஒரே இதில். ஒன்று வந்து நியூட் ஷேடு வந்துடும் ஒரு பக்கம் வந்து டார்க்கர் ஷேடு. நியூட் ஷேடு வந்து நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம். டார்க்கர் ஷேடு எங்கன்னா பார்ட்டி போகிறீங்க, ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அது இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பாருங்கள், இந்த நியூட் ஷேட் ஒன்று இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது, செட்டலாக கலரு. இன்னொன்று வந்து டார்க் ஒரு மாதிரி செரி ரெட் கலர் மாதிரி. அது இது ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து NYBலேருந்து வந்து காஜல் ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து ட்வின் பேக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஆஃபரில். இது தமிழ் நியூ இயர் அப்போது நான் வாங்கினது. அப்போ வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க தமிழ் நியூ இயருக்கு முன்னாடி. அப்போ வாங்கினது. இதுவுமே நல்ல டார்க் கலர் வரும் உங்களுக்கு. அதாவது காஜல் பென்சில் வந்து. அப்புறம் ஆல்ப்ஸ் குட்னஸ்லேருந்து ரோஸ் வாட்டர் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுவுமே வந்து தீர்ந்து போச்சு என்கிட்ட. ஸோ அது ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். NYBலேருந்து இந்த லிப்ஸ்டிக் இது ரொம்ப 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 பிடிச்ச லிப்ஸ்டிக்கு. ஆல்ரெடி ஒன்று காலியாகி இது செகண்ட் டைம் வாங்குகிறேன். தொடச்சி எடுத்துட்டேன் லாஸ்ட் டைம் வாங்கினேன். இது செகண்ட் டைம் ஆர்டர் போட்டிருக்கேன். இந்த ஷேடோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கோல்டு ஹாலிடே 1ன்னு சொல்லிட்டு வரும். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல எனக்கு, பட் இந்த கலர் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இது ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐப்ரோ பென்சில், ப்ளூ ஹெவன்லேருந்து ஐப்ரோ பென்சில். இதுவுமே ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணது தான். இது வந்து ப்ரௌன் ஷேட் நான் போயிருந்தேன். இதிலே வந்து ப்ரௌனும் இருக்குது, உங்களுக்கு க்ரே கலருமே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பக்கம் 2 சைடு வரும். ஒரு பக்கம் வந்து இது வரும் ஸ்கெட்சு, அது வருங்க. நான் அதில் போய் கையில் போய் போடுறேன். கையில் எப்படி வரும்னு தெரியல எனக்கு. முடியல போட்டால் வந்திருக்கும். இது ஒரு பக்கம் வந்து அது வரும், ஒரு பக்கம் வந்து ப்ரஷ் வரும் உங்களுக்கு. கோம்பு வந்துட்டோம், நம்மளுக்கு ஷேப் பண்ணிக்கலாம் அழகாக அந்த ஐப்ரோவை. ஸோ இதுவுமே நல்லாயிருக்கும். இந்த ப்ராடக்ட்டுமே ஆல்ரெடி வாங்கினது தான், திரும்பி காமிச்சிருக்கேன். முல்தானி மெட்டியும் வாங்கியிருந்தேன், ஒரு பேக்கெட்டு முல்தானி மெட்டி. நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் ஹேல்ப்ஸ் குட்னஸ் தான். இந்த 2 ப்ராடக்ட்டுமே ஹேல்ப்ஸ் குட்னஸில் தான் வாங்கியிருந்தேன். பீட்ரூட் பவுடரும் வந்து ஃபேஸ்க்கு அண்ட் ஹேருக்கு 2மே யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்று போட்டிருந்தேன் நான்.
அவ்வளோதான். இதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்டும் வந்து வெளியே கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, நோம்பு கஞ்சி வந்து குடிக்கலாம். இது ரம்ஜானுக்கு முன்னாடி நாள் எடுத்த விலாகு. ஸோ நோம்பு கஞ்சி குடிக்கலான்னு சொல்லி லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். நோம்பு கஞ்சி குடிக்கிறாங்கன்னா நீங்கள் என்னை வந்து முஸ்லீம் நினச்சிக்காதீங்க, நான் முஸ்லீம் கிடையாது. சரி லாஸ்ட் டைம் முஸ்லீம்னு இல்லை, யார் வேணாலும் குடிக்கலாங்க நோம்பு கஞ்சி. இது வந்து மத சார்புன்னு கிடையாது. ஆசைப்பட்டால் எது வேணால் சாப்பிட வேண்டியது தானே, எந்த ஃபுட்டு வேணால் எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து அது வாங்குறதுக்காக பெரியமேட்டு என்ற ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தோம். அது வந்து சென்னை நேரு ஸ்டேடியம் இருக்குது, அங்கே இருக்க பெரியமேட்டு. ஸோ அங்கே நானும் ஹஸ்பண்டும் மட்டும் கிளம்பிட்டோம். அது வந்து அந்த நோம்புலேயே நாங்கள் வந்து ஒரு 3-4 வாட்டி வாங்கி குடிச்சிட்டோம் நோம்பு கஞ்சிலாம் வந்துட்டு. இது சரி லாஸ்ட் டே ரம்ஜான் முடிய போகுது, இதுக்கப்புறம் கிடைக்குமான்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அது எப்படியாவது வந்து வாங்கி குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்ட் மட்டும் கிளம்பிட்டோம். போயிட்டு அங்கே போய் பெரியமேட்டில் போய் நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பெரியமேட் வந்து வந்துட்டோம். ஸோ பார்த்தா செம்ம க்ரௌடு. லாஸ்ட் டேனால உங்களுக்கு செம்ம க்ரௌடாக இருந்தது. லாஸ்ட் நோன்பு இது அவங்களுக்கு. ஸோ செம்ம க்ரௌடாக தான் இருந்தது அந்த ஏரியா. சரி நாங்கள் எப்போவுமே ரெகுலராக வாங்குகிற கடை இதை வந்து அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து எக்கு இது சமோசா கிடைக்கும், சிக்கன் சமோசா கிடைக்கும். சரி வண்டியை பார்க் பண்ணிட்டு போயிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். பார்த்தா கூட்டமாக தான் இருந்தது. சரி எப்படியாவது வாங்கலாம்னு போயிட்டோம். எதிர்க்க பாருங்கள் ஆப்போசிட்லேயே மசூதி இருக்கும். மசூதிக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கடை வந்து ஹோட்டல்லே வந்து விற்கிறாங்க. இது சுட சுட போட்டுருக்காங்க. 50 ருபீஸ் அந்த மாதிரி, ஈச் பீஸ் வந்து 50 ருபீஸ் அந்த மாதிரி. சிக்கன் சமோசா அண்ட் வந்து முட்டை போண்டா அது வந்து சூடாக போட்டுகிட்டே இருந்தாங்க. காலி ஆகிட்டே இருக்குது கடை, காலி ஆகிட்டே இருக்குது. அவங்களும் போட்டுகிட்டே இருக்காங்க. நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணோம், கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி அங்கே வாங்கினோம். பட் நோம்பு கஞ்சி எங்களுக்கு அங்கே கிடைக்கல. நாங்களும் அதுக்கப்புறமா நிறைய அங்கே ஸ்ட்ரீட்லாம் இருந்தது, அந்த ஸ்ட்ரீட்டில் எல்லாமே போய் தேடணும். சின்ன சின்ன கடை, பெரிய கடை எதையும் விடலை. ஒரு கடையாக போய் கேட்டோம். நோம்பு கஞ்சி மட்டும் கிடைக்கல, மற்ற எல்லா ஐட்டமும் கிடைச்சிது. அப்போ அவங்க நாங்கள் கேட்டோம் எங்கே கிடைக்கும்னு கேட்டதுக்கு பாரிஸ் மண்ணடியில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அங்கே போய் வாங்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் சரி அங்கே வண்டியை விட்டாச்சு ஸ்ட்ரெயிட்டாக. என்னடா ஒரு தீனிக்காக இப்படி சுற்றுது இல்லைன்னு பார்க்காதீங்க. சரி லாஸ்ட் டே அதுக்கப்புறம் கிடைக்குமான்னு தெரியல, நோம்பு ஒரு வருஷம் இதோட வெயிட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோம்பு கஞ்சி குடிக்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சரி எப்படியாவது போகலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். அங்கே மண்ணடி ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா அங்கேயும் செம்ம க்ரௌடாக இருந்தது. அங்கேயும் போயிட்டு சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயும் போய் தேடினா எங்களுக்கு நோம்பு கஞ்சி அங்கேயுமே வந்து கிடைக்கல. ஆக்சுவலாக இந்த ஃப்ரைட் ஐட்டம் தான் நிறைய இருந்தது, ஜூஸு அந்த மாதிரி, சிக்கன் பப்ஸ் அந்த மாதிரி அங்கே தான் இருந்தது. லாலிபப், சிக்கன் லாலிபப்பு அதெல்லாமே வாங்கி சரி அதை மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டோம் நானும் ஹஸ்பண்டும். ஆல்ரெடி அங்கேயும் வாங்கினோம். சரி நோம்பு கஞ்சி கிடைக்கலாம் ஒரு வீட்டில் போய் கேட்கலான்னு போய் கேட்டதுக்கு அங்கே எங்கள் வீட்டில் இருக்க குடிங்கன்னு சொன்னாங்க. அதுதான் அந்த பசங்க ரொம்ப இதுவாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்கள. நாங்கள் வேணான்னு சொன்னோம். அவங்க வந்து கம்பல் பண்ணி எங்கள் 2 பேருக்கு கொடுத்துட்டாங்க. சரி வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்துட்டோம். அப்புறமா வீட்டுக்கு வந்து அதை பாருங்கள் வாங்கினதெல்லாம் காமிக்கிறேன். இது வந்து ரோஸ் மில்க்கு, உள்ள சப்ஜா சீட்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து இளநீர் பாயாசம், நுங்கு பாயாசம் சாரி. இது வந்து பிஸ்தா, இதுமாதிரி முட்டை போண்டா எல்லாமே சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய வீடியோ என்னோடது உங்களுக்கு தேடி வரும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரும். பாய்.